வணக்கம் என் ஆரிய நட்புகளே, சகோதர சகோதரிகளே, வணக்கம். காலை வணக்கம் எல்லாத்துக்கும். ஹாப்பி சண்டே. அதாவது ஒரு பொம்பளைனா ஒரு திருப்தி வேணும். வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் ஒரு திருப்தி வேணும். திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழ்கிறதுக்கு பேசாமல் நீ கிளம்பி போயிட்டே இருக்கலாம். இந்த சூர்யாவுக்கு தான் நான் சொல்ல வர்றது இந்த விஷயம், முக்கியமான விஷயம். உனக்கு பிடிக்கலையா, பொழந்த கப்பையை மூடிக்கிட்டு போயிட்டே இரு. உங்ககிட்ட நான் இப்போ கம்பல் பண்ணி உன்னை என் கூட வாழு அப்படின்னு சொல்லி வாழ வைக்கணுங்கிற அவசியமும் எனக்கு கிடையாது. காலையிலே டென்ஷன் ஆத்திரத்தோடு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். காரணம் என்னன்னு சொன்னால், நேற்று சாயங்காலம் லைவ் போட்டேன். அதில் ஒரு பிள்ளை கமெண்ட் போட்டுருச்சு, ஏன்னே உங்கள் முகம் ரொம்ப சோகமாக இருக்குது, எதையோ மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் சோகமாக இருக்கீங்களா அப்படின்னோடனே நான் ஒரு வார்த்தை யதார்த்தமாக சொல்கிறது தானே. அதாவது பாண்டிச்சேரிக்கு போனாங்கல்லப்பா என் பொண்டாட்டியும் பிள்ளையும் அச்சுவும். சரி, அவங்க வரலைங்கிற சோகமாக கண்டு இருக்கும் போல் என் முகத்தில் காட்டுது, எனக்கே தெரியலப்பா அப்படின்னு சொல்லி நான் ஒரு வார்த்தை சொன்னேன். நான் சொன்னதை இல்லைன்னா சொல்லலை. எவ்வளோ பெரிய எவனாக இருந்தாலும் சரி தான், ஒரு சின்ன அந்த இது இருக்கும். குடும்பத்து மேலே பிரிவாக இருந்தாலும், அவங்க என்ன தான் தப்பு பண்ணாலும் சரி, நம்ம பொண்டாட்டி நம்ம பிள்ளைங்க இந்த மாதிரி போயிருக்காங்களே, எப்போ வந்தாங்க, வருவாங்களா. இப்போ கூட நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒரு விஷயம், இந்த நிமிஷம் வரைக்கும் கூட சொல்கிறேன். எங்கள் அம்மா மேலே சத்தியமாக ஒரு ஃபோன் கூட இப்போ நான் பண்ணவே இல்லை. வீட்டுக்கு ஃபோன் பண்ணியோ, இல்லை என் பையன் பெரியவன்கிட்ட கேட்டோ, இல்லை சின்னவனுக்கு ஃபோன் பண்ணியோ, சுமிக்கு ஃபோன் பண்ணியோ, வந்துட்டீங்களா, எப்போ வந்தீங்க, இல்லை வர போகிறீங்களா, இல்லை நீங்கள் அங்கே தான் இருக்கீங்களா, எதுவுமே கேட்கலை. நான் பாட்டுக்கு வந்தேன், உட்காந்து உங்கள் முன்னால் லைவ் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நேற்று நடந்த சம்பவங்களை தான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி என்ன உனக்கு எதுலேயுமே திருப்தி இல்லாதது வாழ்க்கைன்னா அங்கே நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் சரின்னு சொல்லி இப்போயும் பார்க்குறீங்க. என் குடும்பத்தை இத்தனை நாள் நான் பிரிஞ்சிருந்ததே கிடையாது. எப்படினாலும் பிரிஞ்சிருந்ததை விட ஃபோன் பண்ணாமல் இருந்ததே கிடையாது. எப்பயாவது ஒரு ஃபோனை போட்டு பெரியவன்ட்டையோ சின்னவன்ட்டையோ எப்படிரா இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, பேரன் எப்படி இருக்கேன், ஏதாவது கேட்பேன். இப்போ உனக்காகவே நீ எதுலேயுமே என்னை நம்ப மாட்டேங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சாச்சு. நீ தான் உட்காந்துக்கிட்டு அவன் அங்கே போகிறான் இங்கே வர்றா, அவனுடைய நடவடிக்கை சரியில்லை எல்லாம் சொல்கிற. கொஞ்சம் கொஞ்சமாக என்னைய தூபம் போட்டு தலையணை மந்திரம் போட்டு முழுசாக உங்கள்கிட்ட கொண்டு வந்துட்டேன். நானும் முழுசாக மாறிட்டேன். இப்படி இருக்கும்போது இன்னமும் போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு ஆள் கமெண்ட் கேட்கத்தான் செய்யும், ஏன் சோகமாக இருக்கீங்கன்னா. நேற்று இந்த விஷயம் நடந்ததுலேருந்து அப்போ இன்னும் உன் பொண்டாட்டி உன் பிள்ளைங்க நீ நம்பிக்கிட்டு தான் இருக்கிய. உன் பொண்டாட்டி பிள்ளைய ஊருக்கு போனதை பற்றி உனக்கு கவலையா அப்படின்னு சொல்லி நீ என்கிட்ட கேட்டு சண்டைக்கு வர்றியே. இதே உன் பிள்ளைங்க இப்போ கன்னியாகுமரி டூர் போயிருக்காங்க 2 பேரும். நீ சும்மா இருந்திய? உன் பிள்ளைகளுக்கு ஃபோனை போட்டு, உன் டீச்சருக்கு ஃபோனை போட்டு, எங்கே போனாங்க, எங்கே வந்தாங்க, எப்போ வீட்டுக்கு ஹாஸ்டலுக்கு போவாங்க, எல்லா விவரமயிரும் கேட்குறீல. ஏன் உன் புருஷன் அவன் பாலவிநாயகன் சும்மா இருக்கானா? அவனும் உனக்கு ஃபோன் பண்ணுறான்ல. ஃபோன் பண்ணி பிள்ளைங்க எங்கே இருக்காங்க, பிள்ளைங்க வீட்டுக்கு போயிட்டாங்களா, பிள்ளைங்க வந்துட்டாங்களா, பிள்ளைங்க ஹாஸ்டல் போயிட்டாங்களா எல்லாம் விசாரிக்கிறான்ல. அப்போ நீங்கள் மாத்திரம் உங்கள் குடும்பத்தோட நீ உன் பிள்ளைங்க உன் புருஷன் பிரிஞ்சு போன புருஷன் உனக்கு ஃபோன் பண்ணுறதும், உன் பிள்ளைகளுக்கு நீ ஃபோன் பண்ணி விசாரித்து அவங்ககிட்ட சொல்கிறதும், அப்போ நீங்கள் எல்லாம் கூட்டு குடும்பமாக இருப்பீங்க. பிரிஞ்சு போன புருஷனாலும் என்றைக்கினாலும் புருஷன் சொல்லி நீ அக்கறையோடு இருப்ப. உங்கள் அம்மாக்கிட்டையும் பேசிக்கிற, உங்கள் அண்ணங்கிட்டையும் பேசிக்கிற, எல்லாத்தையும் பேசிக்கிற, எல்லாத்தையும் என்கிட்டையும் வாரி சுருட்டிக்கிற, எல்லாம் செஞ்சுக்கிட்டு என்னை இழிச்சவா கூணான்னு நினச்சிக்கிட்டியா? வாங்கி வாங்கி நல்லா திங்கிறீல, என் தலையில் மிளகா அரைக்கிறீல. அப்போ என்னையும் என் குடும்பத்தோடு எவனோ ஒரு பொண்ணோ ஒரு பையனோ யாரோ ஒரு தங்கச்சிங்க கேட்குதுங்க, ஏன் சோகமாக இருக்கீங்க, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் பதில் சொல்லத்தான் வேணும். ஏதோ அவங்க போனவங்க இன்னும் வரலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கத்தான் செய்யும். நீ எல்லாத்துலேயும் உன் சாமானை நெப்பிக்கிறீல, அதை மாதிரி தானே எனக்கும் இருக்கும். அவள் 1000 தப்பு பண்ணட்டும், 1000 தப்பு பண்ண மாதிரி நீங்கள் பிம்பத்தை உருவாக்கட்டும், எனக்கு அது தேவையில்லை. எனக்கு அந்த உள்ளே ஒரு துடிப்பு இருக்கும். அது இரத்த பாசம், குடும்ப பாசங்கிறது எல்லாருக்குமே ஏற்பட்டது. நீ சொல்கிறதுக்காக நானும் எல்லாத்தையும் விட்டுட்டு நானும் சந்தோஷமாக தானே இருக்கேன். உங்கள்கிட்ட எதுவும் வீடியோ ரீல்ஸ் போட வராதுன்னு சொன்னேன்னா, இல்லை ஷார்ட்ஸ் ரீல்ஸ் கூப்பிடாமல் இருந்தேன்னா, நேற்று சாயங்காலத்துலேருந்து நானும் பார்க்குறேங்க. லைவ் முடிச்சுட்டு போனதுலேருந்து மூஞ்சியை தூக்கி வச்சவ நானும் லைவில் வர்றது சொல்கிறேன். நான் ஒரு பிளாக் அண்ட் பிளாக்கு ட்ரெஸ் போட்டிருந்தேன். இந்த நேற்று நைட்டு ஒரு ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போட்டிருப்பேன். எப்போ என்னை திருப்பி அப்படியே போன காட்டுப்பா, என்னை பார்த்துக்கிறேன், மாமா எங்கள் சிக்கா மாமாவை காட்டுங்கன்னு சொல்லி கமெண்டில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. கமெண்டில் போடுறதுக்காவது சரி ஒரு தடவை முகத்தை காட்டிக்கிடுவோம். அதுக்கு நாள் மாத்திரம் நீ எவ்வளோ சந்தோஷமாக என்னை பரதநாட்டியம் ஆட விட்டு, என்னை தண்டால் எடுக்க விட்டு, குண்டால் எடுக்க விட்டு, என்னென்ன வேடிக்கை மயிர் காட்டினேன். அது நல்லா இருந்தால் ஒரு மாதிரி, என் பொண்டாட்டி பிள்ளைகளை நான் தேடுனா, என் கண்ணில் சோகம் தெரிஞ்சால், நான் கவலைப்பட்டால் உடனே என்னை கடைசி வரைக்கும் அந்த லைவில் அவள் காட்டவே இல்லைங்க.
நேற்று அவள் போட்ட 9 மணி லைவில். அப்போ இவெல்லாம் எவ்வளோ பெரிய பக்கா சுயநலவாதியாக இருப்பா. உனக்கு என்ன குறைச்ச வைக்கிறான்? எல்லாம் வாங்கிக்கிற, எல்லாம் செஞ்சுக்கிற, எல்லாம் சாப்பிட்டுக்கிற, உன் குடும்பமாக இருக்க, உன் குடும்பம் பிரியக்கூடாது, உன் குடும்பத்தில் எந்த இழப்பும் ஆகாது, நீ நல்லா இருந்தான்னு சொல்கிறேன் உன்னையும். ஆனால் என் குடும்பத்தில் நான் எவ்வளோ இழப்புகளை சந்திச்சிருக்கேன். உன்னால் எத்தனை மாதம் நான் ஜெயிலில் இருந்திருக்கேன். ஃபஸ்ட்டு 10 மாதம் குண்டாசில் இருந்திருக்கேன். திருப்பி வந்து எல்லா பேரும் உன்னை விட்டு விலகிடுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே உன் கூட தான் சேர்ந்து திருப்பி வந்து உனக்காகவே மனு பார்க்க வந்து மிச்சர் வாங்கிட்டு வந்து கோயம்புத்தூருக்கு வர மனு பார்க்க, வக்கீலை இது பண்ணி உன்னை குண்டாசிலேருந்து வெளியே எடுக்க, எல்லா வகையிலையும் உனக்கு நான் வந்து நல்லவனாக தான் நடந்திருக்கேன். அப்போவே என்ன சொன்னாங்க? குடும்பத்தோடு போய் சேருங்கன்னாங்கல்ல. அப்பையும் நீ வேணும்னு சொல்லி உனக்காக தானே இருந்தேன். திருப்பி வந்து இப்போயும் இந்த மதுரை ஜெயிலுக்கு போனப்பையும் ஒன்றால் தானே போனேன். நீ பேசுனது தானே, அதை வச்சுருக்கேன் இதை வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி நீ உன் வாயால் வண்ணம் கட்டி என்னையும் சேர்த்து உள்ளே தள்ளினேன். அப்பையும் திருப்பி வந்து உன் கூட தானே வந்தேன். என் குடும்பம் அப்போ எங்கள் வெளியில் தானே இருந்துச்சு. என் குடும்பம், என் மகன், பிள்ளையெல்லாம் இருந்தப்போ அப்போவே உன்னை விட்டு விலகி இருக்கலாம்ல. அப்பையும் விலகாமல் கூட தான் வந்தேன். திருப்பி இப்போயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குன்னு தெரியுது எனக்கு. என் குடும்பம் வந்து இந்த மாதிரி சுமி வந்து யாரையோ, ஏன்னா அது அவங்களுக்கு எத்தனை வாய்ப்பு தான் நம்ம கொடுக்குறது, அவங்க நம்மளுக்கு எத்தனை வாய்ப்பு தான் அவங்க தருவாங்க. சரி ஓகே, அப்படி நானும் வந்து வரவே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ சுமி என்ன பண்ணிருச்சு? சரி இவன் இன்னும் திருந்த மாட்டான், நம்ம சொல்லி சொல்லி பார்த்தாச்சு, இவன் கேவலப்பட்டு தான் கடைசியில் வந்து புழுத்து தான் ஜாகணும்னு இவன் தலையில் எழுதியிருக்கு, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடும்னு சொல்லி போயிடுச்சு. நான் 10 நாளாக கவலையில் கிடந்தேன். என் முகத்தில் கவலை உண்மையிலேயே அப்போ இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லலை. கவலைப்பட்டேன். என்னடா இப்படி நம்ம பொண்டாட்டி நம்மளுக்காகவே இருப்பான்னு நினச்சா இப்படி போயிட்டாலே, இப்படி வந்து நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்களே, வீட்டுக்கு வந்தாலும் நம்மளை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க, இப்படி மகனும் அசிங்கப்படுத்துகிறான், சிம் கார்டை தூக்கி வாசல்லையே கொடுக்குறேன், எல்லா கவலையும் எனக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்ததையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டேன். சரி இனிமேல் வேணாப்பா, ஒரே வார்த்தை, உன் கூடயே வாழ்வோ சாவோ, நல்லதோ கெட்டதோ, கடைசி காலத்தில் தூக்கி போடுறாலோ போடலையோ, எப்படியோ போகட்டும், இவளே கதின்னு கடந்துருவோன்னு சொல்லி இருந்தால், நீ ஓவர அலோலாய்த்தனம் பண்ணிக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு என்னை அடிமை வாழ்க்கை வாழ வச்சுக்கிட்டு, நில்லுன்னா நிற்கணும், உட்காருனா உட்காரணும், படுனா படுக்கணும், எதவும் வாயை திறந்து பேசக்கூடாது, பேசுகிறதுக்கு சுதந்திரம் கிடையாது, சோகமாக இருக்கேன்னு கேட்டால் பதில் சொல்லக்கூடாது, எல்லாத்துலேயும் வந்து உன் கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னா அப்படி ஒரு வாழ்க்கை மயிறு எனக்கு தேவையே கிடையாது. வேறு மாதிரி வாழ்க்கை வேறு மாதிரி கேட்பேன். வேணாம் மீடியாங்கிறதுனால அடக்கி வாசிக்கிறேன். அப்படி ஒன்றும் நீயும் கஷ்டப்பட்டு வாழ வேணாம், நானும் உங்கள்கிட்ட கஷ்டப்பட்டு வாழவும் வேணாம், நீ வாழ்க்கை வந்து நான் உனக்கு கொடுக்கவும் வேணாம். உனக்கு எது பிடிச்சதோ வாழ்க்கையை அதை நீ பார்த்துக்க. என்ன என்னையை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நானும் பல தடவை பார்த்துட்டேங்க. ஒரு கண்ட்ரோல் வேணும். நான் சரி ரைட்டு இவ இருக்காளா, சரி அவன் மனசு ஓணக்கூடாது அப்படின்னு சொல்லி நடக்கிறேன். ஒன்றுமே இல்லாமல் சும்மா படுத்திருந்தாலும் என்ன உன் முகம் ஒரே சோகமாக இருக்குது. அப்போ லைவில் சொன்ன மாதிரி பொண்டாட்டி நினச்சி கவலைப்படுறியா? சரி படு 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 படு, கவலை தானே, படு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நான் சும்மா இருந்தால் நான் இவ்வளோத்துக்கும் சொல்லிட்டேன், நான் ஒன்றுமே செய்யலை, நான் பாட்டுக்கு சும்மா தானே இருக்கேன், எதுக்கு தேவையில்லாமல் என்னை வந்து கவலைப்படுறியான்னு நீயா கேட்டீங்க, வாண்டடாக வம்புழுக்கிற. நான் கவலைப்பட்டேனா? நான் ஜாலியாக தான் உங்கள்கிட்ட வர்றேன், அரட்டை அடிக்கிறேன், வந்தால் உன்னை இப்போ கட்டி பிடிக்கிறது, ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போடுமான்னு கேட்குறது, உனக்கு வேணுங்கிறத வாங்கிட்டு வந்து கொடுக்குறது, எல்லாத்துலேயும் கரெக்டாக தானே இருக்கேன். கரெக்டாக இருக்கிறவனையும் கவலைப்படுறேன்னு சொல்லி உசுப்பேத்துற. அடிமை வாழ்க்கை எனக்கு வாழணுங்கிற அவசியமே கிடையாது. ஒன்றும் பிடிச்சிருந்தா வாழு, பிடிக்கலையா விலைக்கு போய்கிட்டே இரு. என்னமோ காசையும் கொடுத்து கருமத்தை விலைக்கு வாங்கின கதையை சம்பாரித்து உனக்கு தான் கொட்டுறேன், உனக்கு தான் எல்லாம் பார்க்குறேன், எல்லா விஷயமும் உனக்கு தான் செய்கிறேன், நகை நட்டு திருப்பி சொல்லி காட்டுறேன்னு மாத்திரம் சொல்லாதீங்க. இந்த விஷயங்களை பூரா கட்டின பொண்டாட்டிக்கு செஞ்சுருந்தா இந்நேரம் என்னை தங்கத்தட்டில் வச்சு தாங்கி தடுக்கி டெய்லி வந்து அந்த என் காலை தொட்டு கும்பிட்டு வாழ்க்கை நடக்கும். என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைகளும் வராது, இவ்வளோ தூரம் வந்திருக்காது. எல்லாத்துக்கும் வந்து உனக்கு செஞ்சும் எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? தினம் என்னை டார்ச்சர் பண்ணுறது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையிலே எந்திரிச்சு சொல்கிறேன், நான் போகிறேன், ஏதாவது வாங்கணுமா? பழைய சோறு இருக்குது, கருவாட்டு குழம்பு இருக்குது. இப்போ தான் ஞாயிற்றுக்கிழமைனா, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன சொன்னால், நான் அங்கே போகிறேன்ப்பான்றதுக்கு அதெல்லாம் வேணாம், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்ம சரக்கடிப்போம், ஏதாவது மட்டனு மீன் ஏதாவது வாங்கிட்டு வா, செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி போன வாரம் சொன்ன இதே வாயி இன்றைக்கி சொல்கிறா பழைய சோறு இருக்குது. இன்றைக்கி நான் சொன்னேன், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைப்பா, ஏதாவது வந்து மட்டனு இல்லை ஏதாவது மீனுக்குன்னு ஏதாவது வாங்கிட்டு வரணும்னா வாங்கிட்டு வர்றேன்ப்பா, சாப்பிடுவோமா அப்படின்றதுக்கு வேணாம், நீ அப்புறம் பார்த்துக்கிறலாம், பழைய சோறு இருக்குது, கருவாடு இருக்குது, அதை வச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன், மத்தியானத்துக்கு ஹோட்டலில் ஒரு சாப்பாடை வாங்கி அம்மனில் கூட வாங்கி ஒரு சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு பேசாமல் இருங்க அப்படின்டா. நானும் சரின்ட்டேன்.
உனக்கு குண்டி விற்றுனா குதிரை புல்லு திங்கும்னு ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா? அது உனக்கு தான் எழுதி வச்சுருக்காங்க. உன்னைய வத்த போடுறேன். இனிமே நீ எப்படி என் வழிக்கு நீ வர்றங்கிறத நான் பார்க்குறேன். ஏண்டி ஒருத்தர் இழிச்சாவயம் கிடச்சா ஏறி மேய்வீங்களா? நான் கேட்குறேன். உனக்காக சரி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து என் பொண்டாட்டிக்கு கூட ஃபோன் பண்ணாமல் என் பிள்ளைய எப்படி போனாங்களே வந்தாங்களான்னு சொல்லி கேட்காம என் பேரனை ஏன் இப்போ நினச்சா இந்தா சுண்டி விட்டு சொல்கிறேன். இப்போ நினச்சா நான் போய் இப்போ பேரனை போய் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத வாங்கி கொடுத்து அங்கேயே சமைச்சு அவங்களுக்கும் கொடுத்து நானும் சாப்பிட்டு எனக்கு வர தெரியாதா? எனக்கு என்ன இதா உன் கூடயே இருக்கணும்னு எனக்கு நான் ஆத்திரமயிரா? நான் கேட்குறேன். உன் கூடயே இருக்கிறேன், உனக்கு நீ எனக்கு என்ன நீ மரியாதை கொடுக்குற? ஆக இப்படி தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் இருக்கும்போதே நீ இம்புட்டு வேலைத்தனத்தை காட்டி என்னை அடிமைத்தனமாக வைக்கணும்னு நினைக்கிறியே. மொத்தத்துக்கு என் குடும்பம் என்னைய தண்ணி தெளித்து விட்டுட்டு எப்படியோ போகட்டும், இவர் இனிமேல் மாற மாட்டார், போயிட்டாங்க. இந்த லேசாக தொட்டும் தொடாமல் இருக்கும்போதே நீ இந்த பாடுபடுத்துறியே. உனக்கு ஒரு கருகமணியை வாங்கி போட்டு உன்னைய முறைப்படி சுமிக்கு டைவர்ஸை கொடுத்துட்டு உன்னைய நான் கல்யாணம் பண்ணுறேன்னு வையி, நீ என்ன பாடுபடுத்துவ? என்னை எப்படிலாம் ஆட்டி வச்சு கூத்து பார்ப்ப. இப்போ தெரியுதா? ஆனாலும் நீ இதில் இன்னும் எனக்கு முழுசாக நம்பிக்கை இல்லை. நானே டைவர்ஸ் பண்ணாலும் பால விநாயகத்துக்கு நீ டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன், பால விநாயகம் உனக்கு கொடுக்க மாட்டேன். உங்கள் குடும்பத்தை நீங்கள் பிரிய மாட்டீங்க. நீ இப்போ வரைக்கும் எனக்கு நல்லா என்ன என் புத்திக்கு உரைக்குதுன்னா, ஒரு வீடு அது கிடைக்கிற வரைக்கும் எப்படியாவது பல்ல கடிச்சிட்டு இவன்ட்டு ஓட்டிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம குடும்பமாக போயிடுவோங்கிறது தான் உன்னுடைய பிளானு. இதுவும் எனக்கு புரிஞ்சு போச்சு. ரெண்டாவது, அடிக்கடி நீ லைவில் சொல்கிற வார்த்தை வயசானவன், அவன் உடம்பு சரியில்லாதவன், அவன் டிபி நோக்காட்டுக்காரன், அவன் இவன் சொல்லி லைவில் பல தடவை நானும் சொல்லிட்டேன். உன்னைய மாத்திரம் ஒரு தவறான பாதையில் போன பொண்ணை திருத்தி வாழ்க்கை கொடுக்குன்னு சொல்லி சொன்னால் மாத்திரம் எவ்வளோ கோவம் வருது. அந்த வார்த்தையவே ஏன் சொல்கிறேன்னு சொல்லி கேட்குறீங்கள? அதே மாதிரி தானே எனக்கும் இருக்கும். டிபிங்கிறது எனக்கு வந்துச்சு, அது மாத்திரை சாப்பிட்டேன், 6 மாதத்தில் சரியாக போச்சு. இப்போ ஆரோக்கியமாக இருக்கேன். நான் லைவ் பேசும்போது கூட ஒரு இருமுறது கிடையாது, தும்முறது கிடையாது, நல்லா தானே இருக்கேன். அப்படி இருக்கும்போது எதுக்கு இன்னமும் என்னை அந்த டிபி பட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்க? இன்னமும் என்னை எதுக்கு தேவையில்லாமல் நான் வயசானவன் நீ பார்த்தியா? நான் என்ன ஆரோக்கியம் இல்லையா? வயசானவன் தெரியுதில்ல. சரி, வயசானவனே வச்சுக்கோ. வயசானவன் கூட எதுக்கு இவ்வளோ கம்பல் பண்ணி நீ எதுக்குப்பா வாழணும்? இல்லை உன்னை யாரும் இதை போட்டு தாங்கினாங்களா? நான் கேட்குறேன். உன்னைய நான் வாழ சொன்னேன்னா? ஒன்று வாழ்கிறதா இருந்தால் நம்பிக்கையோடு முழுசாக வாழு, கடைசி வரைக்கும் நம்மளுக்காக இருப்பா அப்படிங்கிற நம்பிக்கையோடு நானும் இருப்பேன். அதை விட்டுவிட்டு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் நீ சொல்லாத நீ என்னைய பேசுகிறதுக்கு உனக்கு அதுக்கு தகுதியே கிடையாது. இன்னும் ஒரு தடவை இந்த மாதிரி மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு சுண்டை வச்சுக்கிட்டு என்கிட்ட உன் பொண்டாட்டி நினப்பில் இருக்க, உன் மயன் நினப்பில் இருக்கேன்னா இருப்பேன். என் பொண்டாட்டி என் பிள்ளைய நினப்பில் நான் கண்டிப்பாக இருப்பேன். அதை கேட்குறதுக்கு உனக்கு என்ன இருக்குது? உனக்கு எதாவது குறை வைக்கிறேன்னா? சாப்பாட்டில், படுக்கிறதில்ல, இல்லை வேறு எதுவும் நீ எங்கேயும் கோர்ட்டுக்கு வாய்தாவுக்கு கூட்டு போகிறதில்ல, இல்லை வேறு எதாவது நகை நட்டு வாங்கி கொடுக்குறதில்ல, எதுவும் குறை வைக்கிறேன்னா? இல்லை, எல்லாத்தையும் உனக்கு தானே செய்கிறேன். ஒரு 35,000 ரூபா நகை அடகு வச்ச நகையை நேற்றே கமெண்டில் என்னை கிழிச்சாங்க. ஒரு 2 நைட்டி பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்க முடியல, நீலாம் பேசிக்கிட்டு இருக்க உன் பொண்டாட்டி, அப்புறம் உன் பொண்டாட்டி வேறு பக்கம் போகாமல் அப்புறம் உன்னையவே தாங்கிக்கிட்டு இருப்பான்னு சொல்லிலாம் கேட்டாங்க கமெண்டில். நானும் பார்த்தேன். உனக்கு இத்தனை இவ்வளவு உனக்கு 3.5 லட்சம் ரூபாய்க்கு நகை வாங்கி கொடுத்த காசுக்கு 10% 35,000 ரூபா என் பொண்டாட்டிக்கு அந்த நகையை செயினை திருப்பி கொடுத்துருந்தா இந்நேரம் என் பொண்டாட்டி நினப்புலையே தவிப்புலையே இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. உன்னால தான் நான் எல்லாத்தையும் கெட்டு சரி அவங்கள விட்டு தொலைவா, மொத்தத்துக்கே வேணாம், ஒரு பக்கம் இருப்போம், சரி ஏதோ நம்பிக்கையில் நம்மளை பார்ப்பான்னு நினச்சா எப்போ பார்த்தாலும் உட்காந்துக்கிட்டு ஒரு வார்த்தை பேசுனா சண்டை, ஏதாவது ஒரு என் பொண்டாட்டியை பற்றி நினச்சா நைட்டு கூட ஒரு பாட்டு எடுத்து வச்ச பாட்டை ஒரு ரிலீஸ் பண்ண இப்போ எனக்கு தயக்கமாக இருக்குது. அதுக்கும் சண்டை போடுவா. இந்த பாட்டு பார்த்துக்கிட்டே வந்தேன். இந்த படம் மோகன் படத்தில் என்னை பார்த்து ஒரு மேகம் ஜன்னல் சாத்தி விட்டு போகும், உன் வாசலில் என்னை கோலம் இடு, இல்லை என்றால் ஒரு சாபம் இடு என் காதலி. அந்த பாட்டை நேற்று நான் நைட்டு ஓன் வாய்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். நான் அதை போஸ்ட் பண்ணலை. அதுக்கு ஒரு சண்டை போடுவாள். இந்த பொண்டாட்டியை பிரிஞ்ச தவிப்பில் பொண்டாட்டிக்காக இந்த பாட்டை இவன் எடுத்து வச்சிருக்கான், அதனால தான் இப்படி போட்டு சோகத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நீ சொல்லிடுவேங்கிறதுக்காகவே நேற்று 4 ஷார்ட்ஸ் ரீல்ஸு நான் போட்டிருக்கேன். இப்போ காலைல கூட எங்கள் அம்மா பாட்டை போட்டு வீடியோ ஷார்ட்ஸை போட்டேன். அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். இப்போ சொல்கிறேன், இந்த வீடியோ முடிஞ்சு இன்னும் ஒரு மத்தியானம் 1 மணிக்குள்ளே அந்த பாட்டை நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஓன் வாய்ஸ் பாட்டை நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஏன்னு கேளுங்க, இதில் திருப்பி கூட எடுத்து கூட நான் ரிலீஸ் பண்ணுவேன்.
ஏன்னு கேளுங்க, இவளுக்கு இனிமேல் எதுக்கு நான் பயப்படணும்? ஒரு பாட்டு போட முடியல, இது யாருக்காக போட்ட? உன் முகம் இந்த சோகப்பாட்டு எதுக்கு? உன் கூட தானே நான் இருக்கேன், எதுக்கு இந்த பாட்டை போட்டேங்கிறா. ஏதாவது ஒரு பாட்டை பார்த்துடக்கூடாதுங்க. சும்மா ஒரு சந்தன காட்டுக்குள்ளேன்னு பாட்டு வந்துடக்கூடாது. உடனே வந்து அதுக்கு வந்துக்கிட்டு இந்த பாட்டை எதுக்கு நீ இப்போ உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க? நேற்று ஒன்றுமே இல்லை, இப்போ நம்ம செட்டப் கிளவி அந்த ஷார்ட்ஸில் ஒரு பாட்டு பார்த்தேன். 2 பாட்டு போட்டிருப்பா போல், ஒரு அந்த அண்டா கூட சேர்ந்து. அதில் ஒரு பாட்டு நாங்கள் பாடுற அந்த ஃபேமிலி பாட்டு மாதிரியே இருந்துச்சு. அது என்ன பாட்டுன்னு கூட நான் கவனிக்கலை. இந்த சந்தன காட்டுக்குள்ளே மாதிரி தான். அதே மாதிரி ஒரு பாட்டு, குடும்ப பாட்டு, நானும் சுமியும் பாடின பாட்டு. அதை போட்டாலே உங்களுக்கு தெரியும். இந்த பாட்டு வந்து நாங்கள் 2 பேரும் பாடுறது. இதை வந்து நான் பார்த்து அந்த பாட்டை வந்து கொஞ்சம் நேரம் கேட்டுட்டேனா. எனக்கு அந்த மாதிரி பாட்டு, இந்த என் மாமன் அன்புக்கு கோயில் கொண்ட தெய்வம் உண்டோ ஏதுமில்லை, என் போலே யாருக்கும் கணவன் வாய்க்காது, 7 ஜென்மம் உலகில் நீங்காது, மகிழம்பூவே எந்தன் மணிமுத்தே, மழலை பேசும் இளம் பூங்கொத்தே பூங்கொத்தே, ஒரு சந்தன காட்டுக்குள்ளே முழு சந்திரன் காயையிலே, குயிலு குஞ்சு தூங்கட்டுமே ராத்திரி வேளையிலே. இதை நான் ஏன் பாடுறேன்னா, இவளுக்கு வெறுப்பை ஏற்றணும். இன்னுமே வேணும்னே தான் பாடுறேன். இவளுக்கு என்ன வந்துச்சு? இவளுக்காக மாத்திரம் நான் எத்தனை பாட்டு பாடியிருக்கேன். ஊரார் ஒதுக்கி வச்ச ஓவியம் என்ன பொறுத்தவர காவியம், என்னாலும் நீ தாண்டி என்னோட ராசாத்தி. இந்த பாட்டெல்லாம் யாருக்காக பாடினேன்? உனக்காக பாடினேன்ல. அப்போ மாத்திரம் உனக்கு கீழே வந்து அப்படியே ஐஸ் கட்டி வச்சா மாதிரி இனிச்சிச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு சந்தன காட்டுக்குள்ளே பாட்டு பாடினா உனக்கு கசக்குதா பச்சை மிளகா வச்ச மாதிரி? உனக்கு என்ன அளவுக்கு நான் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேனோ அதே அளவுக்கு தான் நான் சுமிக்கு நான் கொடுக்குறேன். நான் வந்து என்னை வந்து நீ வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. எனக்குன்னு சொல்லி சுதந்திரம் இருக்குது. நான் சம்பாதிக்கிற காசை பூரா உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நீ வந்து அதை வச்சுக்கிற. இதுதான் உண்மை. என் பொண்டாட்டிக்கு 10% கூட நான் செய்யலை. ஏதோ அந்த கறிமீன் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அதுவும் நின்று போச்சு. இன்னமும் என்னையை போட்டு படுத்திக்கிட்டு நீ அதை பண்ணாத இதை பண்ணாத, சோகப்படாத, துக்கப்படாத, கோவப்படாத, இதெல்லாம் நீ சொல்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது. நான் என்ன பண்ணணுங்கிறது, என் உணர்ச்சிகள் என்னமோ அதுபடி தான் நான் போவேன். சரியா? இனி என்னை கண்ட்ரோல் பண்ணுறதா இருந்தால் நான் வரவே இல்லை. எங்கள் அம்மா வீட்டிலே இருந்துக்கிறேன். இந்த வீடியோ இப்போ போஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை சூர்யா பார்த்துட்டு அவளுடைய ரிசல்ட் என்ன, வீட்டுக்கு வா, சரி இனிமேல் நான் ஒழுக்கமாக இருக்கேன், உன் பாதையில் குறுக்கிட மாட்டேன், உன் சுதந்திரத்தில் தலையிட மாட்டேன்னு சொன்னால் நான் கிளம்பி நேராக போவேன். இல்லையா, எங்கள் அம்மா வீட்டிலே நான் இருந்துக்கிறேன். வேறு வழியே கிடையாது. சுமி வீட்டுக்கு நான் போகலை. ஒரே முடிவு இதுதான். இதை தவிர்த்து எனக்கு வேறு முடிவே கிடையாது. எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறதா, அங்கே வர்றதா, கட்டை வைக்கிறதா, கட்டை அவுக்கிறதா. நீயா ஃபோன் பண்ணால் சமாதானம், நானாக ஃபோன் பண்ணால் சண்டை. பாபா கவுண்டிங் ஸ்டார்ட். ரெடி.